யுஜிசி விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டிருப்பதற்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஆளுநருக்கு அதிகாரம் தரும் வகையில் யுஜிசி விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டிருப்பதற்கு முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்திருக்கக்கூடிய அண்மை தகவல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், தன்னுடைய கண்டன அறிக்கையில முதலமைச்சர் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்? ஷாம், வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கண்டன பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அதில் துணைவேந்தர் தேடுதல் குழுவை ஆளுநரே நியமிப்பார் என புதிய உத்தரவு மத்திய அரசு சார்பில் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு முதலமைச்சர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமன தேடுதல் குழுவை வேந்தரான ஆளுநரே முடிவு செய்வார் என யுஜிசி வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த புதிய விதிகளின் அந்த வரைவு அறிக்கையிலே தகவலாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்புக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார், கண்டனம் வெளியிட்டிருக்கின்றார். ஏற்கனவே தமிழகத்தை பொறுத்தவரையில் இந்த 13 பல்கலைக்கழகங்கள் மாநில அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட்டு வருகின்றது. இவற்றில் பல பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களே இல்லாத நிலை நீடிக்கின்றது. இந்த பல்கலைக்கழகங்களில் புதிய துணைவேந்தரை நியமிக்க ஆளுநர் முட்டுக்கட்டையாக இருக்கிறார் என தமிழக அரசு புகார் தெரிவித்து வருகின்றது. இது தொடர்பான வழக்கும் நீதிமன்றத்திலே இருக்கிறது. காரணம், முந்தைய நடைமுறைகளை மாற்றி ஆளுநர் 4வது நபராக யுஜிசியினுடைய உறுப்பினரையும் சேர்க்க வேண்டும் என கட்டாயப்படுத்துகிறார். எனவே இது தமிழகத்தினுடைய பல்கலைக்கழக விதிகளுக்கு அப்பாற்பட்டது, விதிமீறல் என்று தமிழக அரசு இதனை எதிர்க்கின்றது. இதற்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில், அதாவது ஆளுநருடைய செயல்பாடுகளுக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் மத்திய அரசினுடைய இந்த புதிய அறிவிப்பு அமைந்திருக்கிறது என தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். அவருடைய அந்த பதிவிலே, கல்வி என்பது நமது அரசியலமைப்பு சட்டத்தில் ஒருங்கிணைந்த பட்டியலின் கீழ் உள்ள ஒரு அமைப்பு எனவும், எனவே யுஜிசி இந்த அறிவிப்பை ஒருதலை பட்சமாக வெளியிடுவது அரசியலமைப்பிற்கு எதிரானது என நாங்கள் கருதுகிறோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த அத்துமீறலை ஏற்க முடியாது எனவும், தமிழகம் சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் போராட்டத்தை நடத்தும் எனவும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். ராஜேஷ், துணைவேந்தர்களை நியமிப்பதற்கான தேடுதல் குழுவை அமைக்க ஆளுநருக்கே முழு அதிகாரம் இருக்கு அப்படின்னு யுஜிசி விதிகள்ல திருத்தம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு பிரதிநிதி இதுல இடம்பெற முடியாது அப்படிங்கிற விதியும் தற்போது மாற்றப்பட்டிருக்கு. இதற்கு மேலும் என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கு? இப்போ தமிழக முதலமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த பதிவிலே பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். மத்திய அரசு தொடர்ச்சியாக பல்வேறு விதிமீறல்களில் ஈடுபடுவதாகவும், தொடர்ந்து யுஜிசியை பொறுத்தவரையிலே தற்போது கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த புதிய நடைமுறை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்றும் தமிழக முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். புதிய யுஜிசி விதிமுறைகள் துணைவேந்தர் நியமனங்கள் மீது ஆளுநர்களுக்கு ஒரு பெரும் வாய்ப்பை வழங்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது எனவும், இது கல்வியாளர்கள் அல்லாதவர்கள் இந்த பதவிகளை வகிக்க அனுமதிப்பது இது கூட்டாட்சி மற்றும் மாநில உரிமைகள் மீதான நேரடி தாக்குதல் எனவும் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். மத்திய பாஜக அரசின் இந்த எதேச்சதிகார நடவடிக்கை அதிகாரத்தை மையப்படுத்தவும், ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை நசுக்கக்கூடிய வகையிலும் இருக்கின்றது என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். பாஜக அரசினுடைய கட்டளைப்படி செயல்படும் ஆளுநர்களால் கட்டளை இடப்படாமல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் கைகளில் கல்வி இருக்க வேண்டும் எனவும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதிக எண்ணிக்கையிலான உயர்மட்ட உயர்கல்வி நிறுவனங்களை கொண்டு தேசத்தில் முன்னணியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு, நமது நிறுவனங்களினுடைய கல்வி நிலையங்களினுடைய சுயாட்சி பறிக்கப்படுவதால் அதை பார்த்து கொண்டு தமிழகம் அமைதியாக இருக்காது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். கல்வியை பொறுத்தவரையிலே அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒருங்கிணைந்த பட்டியலின் கீழ் உள்ள ஒரு விஷயம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இதனை திரும்ப பெற வேண்டும் எனவும், மாநில சுயாட்சியை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய வகையில் இது போன்ற அறிவிப்புகள் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். தற்போதைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.